கல்வி கட்டணத்தில் 75% மட்டுமே பள்ளிகள் வசூலிக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடன் மாணவர் சேர்க்கை, ஆன்லைன் கல்வி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பள்ளிக்கல்வி ஆணையர் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை நடத்திய நிலையில் அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளனர். அதில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 2021-22 கல்வியாண்டில் கட்டண நிர்ணய குழுவால் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள கட்டண தொகையில் 75% மட்டுமே வசூலிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. 75% கட்டணம் எவ்வளவு என்ற விவரத்தை பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் ஒவ்வொரு பள்ளியும் அறிவிப்பு பலகையில் வெளியிட வேண்டும் எனவும், சீருடை, பேருந்து கட்டணம் உள்ளிட்ட இதர கட்டணங்களை செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் மாற்று சான்றிதழ் கேட்டால் கால தாமதம் இன்றி வழங்க வேண்டும் எனவும், ஆன்லைன் வகுப்புகளின் செயல்பாடுகளை அரசின் வழிகாட்டுதலின்படி பள்ளி முதல்வர்கள் கண்காணித்து புகார்களுக்கு இடமின்றி நடைபெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எக்காரணம் கொண்டும் ஆன்லைன் வகுப்பில் பங்கேற்கும் மாணவர்களை நீக்கவோ கற்பித்தல் செயல்பாடுகளில் பங்கேற்பதை தவிர்க்கவோ கூடாது எனவும் முதன்மை கல்வி அலுவலர்கள் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.